அன்பர்களே வணக்கம். நாம் இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போறது ஒரு வசியம் பத்தின விஷயம். அதாவது கிராம்பு மூலமாக நாம எப்படி கண்டவரெல்லாம் வசியப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அதாவது கிராம்பு இந்த மோகனத்துல 8 மோகனத்துல அதுல ஒரு விஷயம் கிராம்பு. அஷ்டகர்மங்கள் 64 சொல்லுவாங்க இல்லையா, அதுல மோகனத்துல 8 விதமான மூலிகைகள் உண்டு. அதுல கிராம்பு அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுல கிராம்பை வச்சு என்னென்ன மாதிரி மோகன வேலைகள் எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்ப்போம். ஏன்னா இப்ப வாழ்க்கையில நிறைய பேருக்கு வசியம் மோகனம் இருந்தா மட்டும்தான் நம்ம ஒரு சில விஷயங்களை சாதிக்க முடியும். இல்லைன்னு சொன்னா நீங்களே நிறைய பேர் அவமானப்பட்டிருக்கிறத நீங்க உணர முடியும். நிறைய இடத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, என்னடா அவனை பார்த்து நிறைய பேர் போறாங்க ஆனா நம்மளை யாருமே பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் இருக்கும். வாய்ப்புகள் நம்ம பக்கத்துல உள்ளவங்களுக்கு போகுமே தவிர நமக்கு அந்த வாய்ப்புகள் வராது. என் தொழிலா இருந்தாலும் சரிதான், எந்த விஷயமா இருந்தாலும் சரிதான், அதுல வசியம் மோகனம் இந்த மாதிரி ஒரு வசிய சக்தி உள்ள ஆட்களுக்கு மட்டும்தான் நிறைய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கும். நீங்க எடுத்துக்காட்டுக்கு ஒரு வியாபாரமா இருந்தாலும் சரிதான், பக்கத்து கடைக்கு அதிகமான ஆட்கள் போகும். அவன் என்னதான் வச்சிருக்கான்னு தெரியல, அவன் பேசினாலே ஆட்கள்லாம் மயங்கி எல்லாரும் அங்க போறாங்க. ஒரு சில டீ கடையில பார்த்திருக்கலாம், ஒரு சில பலசரக்கு கடைகள்ல பார்த்திருக்கலாம். இந்த கடைகள்ல எல்லாமே அவங்க வெறும் ஒரு பேச்சிலேயே ஆளெல்லாம் மடக்கிடுவாங்க, அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்கு. அதே போல ஒருத்தர் வேலை கேட்டு போறாங்க, நீங்களும் அதே இடத்துக்கு வேலை கேட்டு போயிருப்பீங்க, உங்களுக்கு அந்த வேலையை தர மாட்டாங்க. ஏன்னா அவங்ககிட்ட வசிய சக்தி இல்லை. ஆனா வசிய சக்தி உள்ளவங்களுக்கு அந்த வேலையை கொடுப்பாங்க. அவன் என்னதான் பேசினானோ தெரியாது, ஏதோ போட்டு மடக்கிட்டான் அப்படி சொல்லுவாங்க, மருந்து போட்டுட்டான் மடக்கிட்டான், ஏதோ வசியம் பண்ணிட்டான், இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஒரு சிலவங்களுக்கு இயற்கையிலேயே அந்த வசியம் இருக்கும். ஒரு சிலவங்க ஒரு சில வித்தைகள் என்ன தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு இயற்கையிலேயே இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில உணவு முறைகள்லயோ ஏதாவது ஒரு வகையில கொஞ்சம் கொஞ்சமா கூடி அவங்க வாழக்கூடிய வாழ்க்கை சூழ்நிலைகள் இருக்கு இல்லையா, அதை பொறுத்து அந்த வசிய சக்திகள் அவங்களுக்கு ஏற்படலாம். இதே போல வசிய சக்திகள் இருந்தா மட்டும்தான் நமக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். அந்த வசிய சக்தியை வச்சு பயன்படுத்தி நம்ம எந்த தொழில் செய்தாலும் அதுல நம்ம சாதனை படைக்க முடியும். அதுதான் அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுல கிராம்புங்கிறது எல்லா விதமான வசியத்துக்கும் முக்கியமானது. மோகன வேலைகள்ல நம்மளை கண்ட உடனே எல்லாருமே பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். நம்ம பேச்சு கேட்டாலே அவங்களுக்கு ஒரு மயக்கம் வரும், உங்க பேச்சு கேட்டுட்டே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் தோணும். அதே போல அந்த விஷயத்துக்காகத்தான் நாம இந்த கிராம்பை பத்தி ஒரு விஷயம் பார்ப்போம். கிராம்பு நீங்க ஒரு 3 கிராம்பு எடுத்துக்குங்க. இதுக்கு நாள் கொள்ள வேண்டாம், ஏதாவது வெள்ளிக்கிழமையா இருந்தாலும் சரிதான், ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் சரிதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 3 கிராம்பு மட்டும் எடுத்துக்குங்க. 3 கிராம்பு எடுத்து திரி செய்வோம் இல்லையா, வெள்ளை நிற துணி, நல்லா காட்டன் துணியா எடுத்துக்கங்க. திரி ஒரு அரை அடி கரெக்டா ஒரு வெள்ளை நிற துணியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல 3 கிராம்பு மட்டும் வச்சு அப்படியே திரியா திரிக்கணும். நீங்க அப்படி சுருட்டி வைப்பாங்க இல்லையா, திரி போல அழகா சுருட்டி வைப்பாங்க. அதுல இந்த விளக்கு எரியக்கூடிய முனையில இந்த 3 கிராம்புகளும் வரிசையா அடுக்கி வச்சிருக்கணும். அதை என்ன பண்ணணும், ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கங்க. அகல் விளக்குல கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டு அந்த திரியை அப்படியே போடுங்க. அந்த கிராம்பு உள்ள இடத்துல கொஞ்சம் நல்லெண்ணெய்லாம் நல்லா முக்கி எடுத்துக்குங்க. எடுத்த பிறகு அந்த தீபத்தை நீங்க எரிய விடுங்க. தீபத்தை எரிய விடும் போது நீங்க என்ன ஒரு பாத்திரத்துல, ஒரு செப்பு பாத்திரமா இருக்கலாம், இல்லைன்னு சொன்னா ஒரு சுத்தமான ஓடு ஏதாவது சட்டி ஏதாவது வச்சிருந்தீங்கன்னு சொன்னா அதை எண்ணெய் வாங்கிக்கலாம். இல்லைன்னு சொன்னா ஏதாவது செப்பு பாத்திரம் இல்லை சில்வர் பாத்திரமா இருந்தாலும் ஓகே தான். அதுல என்ன பண்ணணும்னு சொன்னா கொஞ்சம் நெய் தடவுங்க. சுத்தமான பசுனையா இருக்கணும். இந்த மாதிரி மை வேலைகளுக்கு பயன்படுத்துறது சுத்தமான பசுனை. இது ரொம்ப எளிய முறையில செய்யக்கூடிய வேலை, ரொம்ப ஈஸியா இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எந்திரம் போடணும், மந்திரம்லாம் சிறிய மந்திரம், ரொம்ப ஈஸியா இருக்கும். பாத்துங்க, 3 கிராம்பு தான் நீங்க செலவு செய்ய வேண்டியது. அதை அப்படியே ஒரு வெள்ளை துணி, நல்ல துணியை பார்த்து எடுத்துக்கோங்க. அதை அப்படியே சுருட்டி வச்சு அதை விளக்குல போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டு என்ன பண்ணணும்னா தீபம் கொளுத்தி விட்டுருங்க. கொளுத்தி விட்டப்போ அந்த கிராம்பு எரிய ஆரம்பிக்கும். அந்த கிராம்போட புகை மேல் நோக்கி வரும். நீங்க என்ன பண்ணணும், ஒரு பாத்திரத்துல நெய் கொஞ்சம் தடவணும், சுத்தமான பசுனை தடவிட்டு அதை எரிஞ்சு புகை மேல் நோக்கி வருது இல்லையா, அதுல இந்த நெய்யை கொண்டு பிடிக்கணும். அந்த பாத்திரத்தில் தடவிய நெய்யை கொண்டு மேல அந்த புகை நேர் மேல பிடிக்கும் போது அந்த நெய் ஃபுல்லா கரியாகும். அந்த கரியை வலிச்சு எடுத்து நீங்க ஒரு செம்பு டப்பி இருக்கு இல்லையா, ஒரு சிமிழ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி செம்பு டப்பில
அப்படியே பதனம் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது சேமிச்சு வச்சுக்கோங்க. சேமிச்சு வச்சுக்கிட்டு நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். இதுக்கு மந்திரம்ங்கிறது எதுவும் ரொம்ப ஈஸியான மந்திரம். ஓம் ஓம் ஓம், இதுதான் மந்திரம். 3 தடவை ஓம்ங்கிற பிரணவத்தை சொல்லணும். இதுதான் அந்த மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்க அந்த மைக்கு அதிகமா உருவேத்தன்னு சொன்னா நீங்க அது ஒரு 10,008 உரு போடலாம். அந்த மைய கையில எடுத்து வச்சுக்கிட்டு, கையிலனா அதை டப்பியோடய சேர்த்து வச்சுக்கிட்டு அதை பார்த்து ஓம் ஓம் ஓம்னு சொல்லிட்டு நீங்க இதை உருவேத்திக்கிட்டே இருக்கலாம். இப்படி உருவேத்தினா அந்த மைக்கு அதிகமான உரு ஏறும். அதுக்கு பிறகு நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா, வெளியே கிளம்புறீங்க இல்லையா, நீங்க கடைக்கு போகலாம், உங்க வேலைகளுக்கு போகலாம், ஏதாவது ஒரு விஷயத்துக்காக போகலாம், காசு வாங்க போகலாம், ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வில்லங்கந்திக்க போகலாம், வழக்கு சம்பந்தமான விஷயங்களுக்கு போகலாம். எந்த விஷயங்களுக்கு போனாலும் இந்த மைய கொஞ்சம் போல தொட்டு எடுத்துக்கிட்டு, மோதிர விரல்ல லேசா தொட்டு எடுத்துக்கிட்டு அதை கையில வச்சுக்கிட்டு கிழக்கு நோக்கி நிறுத்து. நீங்க ஓம் 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 இப்படின்னு சொல்லிட்டு 5 முறை, அதாவது ஓம் ஓம் ஓம்ங்கிறது ஒரு முறை, இப்படி 5 முறை நீங்க சொல்லிக்கிட்டு அது நெற்றியிலையோ இல்ல தலை உச்சியிலையோ இல்லைன்னு சொன்னா கண்புருவத்திலேயோ வச்சுட்டு போனீங்கன்னு சொன்னா அதுக்கு பிறகு உங்களோட மரியாதையே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஏன்னா இது பழைய புத்தகத்துல உள்ள விஷயங்கள், இதெல்லாம் கரெக்டான விஷயங்கள் தான். இதுக்கு முன்ன கிராம விஷயங்கள்லாம் போட்டது கூட அதுனா வட மாநிலங்கள் அதை ஹிந்தில இருந்து டிரான்ஸ்லேட் பண்ண ஒரு சில விஷயங்கள், அதுவே நல்லா வேலை செய்யதான் செய்யும். அது தாந்திரிகம். இதுவும் மை வேலைகள் தான். ரொம்ப ஈஸியான மெத்தட், எல்லாருமே பண்ணலாம். நீங்க ஃப்ரீயா இருக்கக்கூடிய டைம்ல எப்பனாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மைகள்லாம் குரு ஓரை சுக்கிர ஓரை இந்த ஓரைகள் பார்த்து பண்ணுங்க, ரொம்ப சிறப்பா வேலை செய்யும். ஏன்னா உங்ககிட்ட ஆல்ரெடி ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி இருந்தா கூட உங்களுக்கு அந்த வேலைகளை தடங்கல் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால குரு ஓரை சுக்கிர ஓரையில பார்த்து பண்ணுங்க, ரொம்ப சிறப்பா இருக்கும். இது யாருனாலும் செய்து யாருக்கு வேணுனாலும் கொடுக்கலாம். வேற யாராவது உங்க கூட உள்ளவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படி நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு கூட நீங்க கொடுக்கலாம். அவங்களும் இதே போல ஓம் ஓம் ஓம்ங்கிற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு அப்படியே நெத்தியில வச்சுட்டு போனா அவங்களுக்கும் சென்ற இடமெல்லாம் ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். இதை நீங்க ரொம்ப ஈஸியான மெத்தட். இந்த மெத்தட்லாம் நீங்க ஈஸியா பயன்படுத்திட்டு போலாம். இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தி பாருங்க, நிச்சயமா. ஏன்னா இந்த மந்திரம் இந்த முறைகள் எல்லாமே பழைய விஷயங்கள். அஷ்டகர்மங்கள் 64 மூலிகைகள்ல ஒரு மூலிகையில் உள்ள விஷயம் இது. இந்த மூலிகையை இந்த மாதிரி தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விதிமுறைகள் இருக்கு. அந்த விதிமுறைகளை உங்களுக்கு கரெக்டா தெள்ள தெளிவா சொல்லி இருக்கிறேன். இதை நீங்க பயன்படுத்திக்கிங்க, ரொம்ப சிறப்பா இருக்கும். இதை பயன்படுத்தி நிறைய வாழ்க்கையில முன்னேறணும். நிறைய முதல்ல பணம் இருந்தா மட்டும்தான் நீங்க 4 பேருக்கு நல்லது செய்ய முடியும். பணம் இல்லாத சூழ்நிலையில யாருமே நல்லது செய்ய முடியாது. எப்போ ஒரு மனிதனுக்கு வறுமை வாட்டுகிறதோ அப்ப அவன் என்ன செய்யான், தவறு செய்யறதுக்கு ஆசைப்படுறான். அதனால வறுமை இல்லாமல் போதிய பணத்தை வச்சுக்கிட்டு 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைங்க. கஞ்சிக்கே வழி இல்லாம 4 பேருக்கு பிச்சை இடம்னா 4 பேருக்கு தான தர்மம் பண்ணி நினைக்கவே கூடாது. என்னைக்குமே தனக்கு போகதான் தானமும் தர்மம். அதனால எல்லாருமே ஒரு கொள்கை பிடிப்போடு இருங்க. கொள்கை பிடிப்புன்னு சொன்னா நம்ம கிட்ட இருக்குதா, அதிகமா இருக்குதா, அப்போ இதை பண்ணுங்க. அதனால ஓரளவு பணம் செய்ய விரும்பணும். முதல்ல பணம் தான் மனிதனுக்கு இப்ப முக்கியம். இப்போ உள்ள சூழ்நிலையில பண தேவை பூர்த்தியான பிறகு அதுக்கு பிறகு 4 பேருக்கு நல்லது பண்ணணும், நான் அவங்க ஹெல்ப் பண்ண போறேன், இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை இலவசமாவே நீங்க பண்ணி கொடுக்கலாம். ஆனா நம்ம கிட்ட பணம் இல்லாத சூழ்நிலையில நீங்க எப்படி பண்ண முடியும்? கடன் வாங்கி பண்ணுவீங்களா? நான் கோயில் கட்ட போறேன், அது பண்ண போறேன், இது பண்ண போறேன், அதெல்லாம் உங்ககிட்ட இருந்தா மட்டும் பண்ணுங்க. மற்றவங்களையும் கஷ்டப்படுத்தி நீங்க பண்ணக்கூடாது அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சில கொள்கைகளை வச்சுக்கோங்க. அப்பதான் பணம் பண்றது உங்களோட வேலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு நீங்க பண்ணீங்கன்னு சொன்னா வாழ்க்கையில மேல் நோக்கி போலாம். ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும். தேவையில்லாம போட்டு ஒரு சில விஷயங்களுக்காக குடும்பத்தை பார்த்துக்கிட்டு தான் மீதி அடுத்த விஷயங்களை நீங்க கவனிக்கணுமே தவிர, குடும்பம் இல்லாம எப்போ ஆன்மீகத்துல தனியா சன்னியாசி மாதிரி போய் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. குடும்பத்தோடு இருந்து சம்சாரியா இருந்து நீங்க ஆன்மீகத்துல ஆராய்ச்சி விஷயங்கள் பண்றது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு சிறப்பான நல்ல விஷயமா இருக்கும். அப்பந்தான் ஊர்ல 4 பேர் மதிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கணுமே தவிர குடும்பத்தை துறந்து குடும்பத்துல சண்டை வரக்கூடிய அளவுல நீங்க குடும்பத்தை துறந்து போகக்கூடிய அளவுல இந்த ஆன்மீகம்லாம் இருந்துன்னு சொன்னா அந்த ஆன்மீகம் உங்களுக்கு தேவையில்லை. அதனால ஒரு சில வரைமுறைகளோடு வாழுங்க. அப்படி வாழ்ந்தா மட்டும்தான் உலகத்துல ஜெயிக்க முடியும். அதனால முதல்ல நல்ல பணம் கடன் வாங்கி ஒரு மாந்திரிகவாதியை போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது என்னைக்கும்.
என்னைக்குமே தாங்கிட்ட இருக்கா போய் பார்க்கணும். அப்பதான் கடவுள் படி இழந்திருக்காருன்னு அர்த்தம். சும்மா கடன் வாங்கி நிறைய இதெல்லாம் வச்சு ஜுவல்ஸ் எல்லாம் கொண்டு ஈடு வச்சு இந்த மாதிரிலாம் விஷயங்கள் பண்றாங்க நிறைய பேர். அந்த மாதிரிலாம் மாந்திரிக பூஜைகள் மாந்திரிக வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு சாமி எடுக்கணும் கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மக்கள் இது பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய வேண்டாம். அதே நன்மையான மாந்திரிகத்தை பண்ணணும், கரெக்டா இருக்கணும். அந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தவறாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.